ஒரு ஒரு வியாபாரிங்க, வெத்தலை விற்கிறவர் அவர். வெத்தலை ஊருக்கு போய் வெத்தலை விற்கிறவர். வெத்தலை மம்பாடு விட்டு சைக்கிளில் போய் அங்கே போய் இங்கே போய் எல்லாம் போயிட்டு வெத்தலை ஊருக்கு போய் வெத்தலை விற்கிறது. வெத்தலை விற்று எல்லாம் ஆளாக்கி 2 3 குழந்தைங்க இருக்குது. எல்லாத்தையும் படிக்க வைக்கிறது பிடிக்கிறது பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் முடிச்சுட்டு இருக்காங்க. படிக்கும்போது ஒரு தடவை கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன சாமி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்கட்டா, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே, நமக்கு சத்திய நேரம் தரும் பிரகாரம் இருக்காருனே, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டக்கூடாதா அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுறார். டெய்லி ரொம்ப நாள் வேண்டாமல் இருந்தார். பசங்களை பெருசாகும்போது செலவுகள் அதிகமாகும் போது கடவுள்கிட்ட போய் வேண்டுறார். வேண்டும் போது கடவுள் என்னடா டெய்லியும் தொல்லை பண்ணுறானே, இவனுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வழி காட்டணுமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி, இவர் வெத்தலை எடுப்பார்ல, ஹோல்சேல் வெத்தலை எடுப்பார்ல, அவர்கிட்ட மனசில் போடுறாரு கடவுள், அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கிறார். தோண வைக்கும்போது அப்புறம் அவர் சொல்கிறாரு, சின்னசாமி இங்கே வாங்க, இல்லை ராமசாமி இங்கே வாங்க, வந்து இந்த வெத்தலை மண்டியை நீங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள், இந்த வெத்தலை மண்டியை கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள், நான் பையன்கிட்ட வெளிநாடு போகிறேன், இப்போ எல்லாம் பார்த்துட்டு வரேன், ஒரு எப்படி ஒரு 2 3 வருஷம் ஆகி போயிரு நான் போயிட்டு வர்றதுக்கு, இந்த வெத்தலை மண்டி பாருங்கன்னு கணக்கு வர செலவெல்லாம் கொடுத்து இந்த வெத்தலை மண்டி பாருங்கள் அப்படிங்கிறாரு. பார்த்து அதனுடைய இன்னையிலேருந்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னாரு. என்னங்க கடவுள் பார்த்தீங்களா, எந்த ரூபத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு. அப்போ அந்த வெத்தலை மண்டியை வாங்கி லோடு வருது, மற்ற மாநிலத்துக்கு அங்கே இங்கே அனுப்புகிறாரு, பிடிக்கிறாரு. இவர் கணக்கெடுத்து பிடிக்க எல்லாம் ஆளுகளை வச்சுக்கிறாங்க, செல்வங்கள் வருது. அப்படி வர்ற செல்வத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏழைப்பாளையில் கொடுக்குறாரு. அந்த ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்கங்கிறாரு. ஏழை குழந்தைகளுக்கு வந்தால் இவனுக்கு 2 சட்டை துணி எடுத்து கொடுங்கிறாரு. அவங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி கொடுங்கிறாரு. இப்படி தானம் தரும் பண்ணுறாரு. வசதி வந்ததுக்கப்புறம் தானம் தரும் பண்ணுறாரு. தானம் தரும் பண்ணும்போது இவர் பெற்ற குழந்தைக்கு போகாமல் பிற ஐயஸ்ட்டாக வளர்ந்துடுறாங்க. உண்மை எங்கே நிற்குதுன்னு சொல்ல வர்றேன் நான். சத்திய நேர்மை தர்மம் உண்மை எங்கே நிற்கிது, எந்த அளவுக்கு இருக்காரு, எந்த அளவுக்கு மனுஷன் உயர்ந்துட்டான், அப்படி வாழ்ந்துட்டு உத்தரவு வந்தால் மேலே போகணுங்க. வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.